வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கொங்கு மண்டலத்திலேயே பிரம்மாண்டமான ஷோரூம் ஜெகன் மெட்டல் மார்ட். நம்ம சேனல்ல சிஸ்டம் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸை பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். நீங்க அதெல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கும் அதே மத்தின ஒரு வீடியோ தான், ஒரு சிஸ்டம் ரிலேட்டடான ப்ராடக்ட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஒரு சிஸ்டம்க்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதோட மானிட்டர் தான். நீங்க எவ்வளவு தான் செலவு பண்ணி CPU பில்ட் பண்ணியிருந்தாலுமே அதோட மானிட்டர் தான் உங்களுக்கு வந்து நீங்க எந்த அளவுக்கு செலவு பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது அந்த மானிட்டர் மூலியமா தான் நமக்கு தெரியும். உங்களுக்கு அதோட ரெசல்யூஷன் அவங்க மானிட்டர்ல தான் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரீமியமான மானிட்டர் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்சங் பிராண்டோடைய ஒடிசி J9 49 inch அல்ட்ரா HD QLED டிஸ்பிளே மானிட்டர். இது வந்து ஒரு அல்ட்ரா வைட் கர்வ்டு டிஸ்பிளே. இன்னைக்கு தேதிக்கு மார்க்கெட்ல இருக்கிற லேட்டஸ்டான மானிட்டர்னு பாத்தீங்கன்னா அது இதுதான். ஸோ இப்போ நானே இது வந்து அன்பாக்ஸ் பண்றதுக்கு பயங்கர ஆர்வமா இருக்கேன். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். செல்லத்தை கொடுங்க என் கையில். செமையா இருக்குல்ல, சூப்பர். இப்போ நம்ம ஃபுல்லாக நம்ம செட்டப் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு அதில் கொடுத்துருக்கிற எல்லா கேபிள்ஸ், அது ஸ்டாண்டுக்கான மவுண்ட்டு எல்லாமே உங்களுக்கு இதில் கொடுத்துட்றாங்க. இது எல்லாமே பிரிச்சு இருக்குது. நாங்கள் இதை அசம்பிள் பண்ணி அடுத்து நான் உங்களுக்கு வரேன். ஸோ இப்போ நம்ம பக்காவாக அசம்பிள் பண்ணியாச்சு. பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இந்த மாதிரி ஒரு மானிட்டர்லாம் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லி. அண்ட் இதில் வந்து பக்காவாக கேமிங்கான ஒரு மானிட்டர் தான் இது. அவங்க ஸ்பெசிஃபிக்காக லான்ச் பண்ணதே கேமிங்காக மட்டும்தான் லான்ச் பண்ணாங்க. கேமிங் அதுக்கப்புறம் எடிட்டிங், இது ரெண்டுத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இந்த சைட்லையும் ஒரு 15 டிகிரி வரைக்கும் உங்களால் திருப்பிக்க முடியும். அண்ட் இது கீழேயே வந்து இந்த மவுண்ட்ஸ், இந்த ஸ்டாண்ட்லேயே வந்து உங்களுக்கு அப் டவுனுக்கான இது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு எந்த ஹைட்டில் வேணுமோ அந்த ஹைட்டில் நீங்கள் லாக் பண்ணிக்கிட்டு திரும்ப நீங்கள் மேலே தூக்கிக்கலாம். அதுக்கான ஒரு ப்ரொவிஷனும் இந்த ஸ்டாண்ட்லேயே உங்களுக்கு வந்துடுது. ஸோ இதில் வந்து மொத்தம் 2 கலர்ஸ் வருது, கிரே ஒன்று அப்புறம் ஒயிட் ஒன்று. பட் மேக்ஸிமம் ஒயிட் தான் நிறைய பேர் வாங்குறாங்க, ஏன்னா அதான் பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கர்வ்டு டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 49 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 1000 HDRல கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கர்வ்டு மானிட்டரோட ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 240 Hz ரிஃப்ரெஷிங் ரேட் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 1 millisecond தான் வந்து இதோடைய ரெஸ்பான்ஸ் டைம் இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் செலவு பண்ணி CPU பில்ட் பண்ணாலுமே அந்த டிஸ்பிளேல தான் அந்த சிஸ்டம்கான ஒரு அவுட்புட்டே உங்களுக்கு ஃபுல் அவுட்புட்டுமே உங்களால் பார்த்துக்க முடியும். அண்ட் இந்த அல்ட்ரா HD மானிட்டரில் உங்களால் 8K ரெசல்யூஷன் வரைக்கும் உங்களால் பார்த்துக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தேதிக்கு மார்க்கெட்ல இப்போதைக்கு லேட்டஸ்டான ஒரு மானிட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் மானிட்டர்னு பார்த்தீங்கன்னா இதுதான். கேமிங்காக இருக்கட்டும், ஒரு எடிட்டிங்காக இருக்கட்டும், நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக கேம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டராக இருக்கட்டும், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மானிட்டர் வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. நீங்கள் எடிட்டிங் அப்போ டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரே டைமில் மல்டி டாஸ்கிங் பண்ணிக்க முடியும். ஸ்பிளிட் ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக பயன்படுத்திக்க முடியும். அண்ட் இந்த மானிட்டரில் NVIDIA சிங்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் AMD ப்ராசஸர் கூட சிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு கூலான ஃபீச்சர். இப்போ என்னுடைய மாடல் நம்பரை நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சாம்சங் பிராண்டோடைய ஒடிசி J9 49 inch அல்ட்ரா HD QLED அல்ட்ரா வைட் கர்வ்டு மானிட்டர். இப்போ நீங்கள் இந்த ஃப்ரண்ட் சைடை பார்த்துருப்பீங்க. நான் உங்களுக்கு திருப்பிட்டு பேக் சைடு எப்படி இருக்கு அப்படின்னு காமிக்கிறேன். இந்த RGB லைட்ஸ்லாம் கொடுத்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பின்பக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நம்ம சொன்னோம் இல்லையா RGB லைட்ஸ். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் ஏரியாலே செமையாக இருக்குது பார்க்கறதுக்கு. சுற்றி வந்து ஒரு மாதிரி க்ளோயிங்காக இருக்குது. இதில் வந்து ஸ்டாட்டிக், ரெயின்போ, ஃப்ளாஷ், டபுள் ஃப்ளாஷ்னு சொல்லிட்டு நிறைய விதமான நீங்கள் இந்த லைட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரெயின்போ அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஒரு டார்க் ரூமில் செட்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த க்ளோயிங்கே உங்களுக்கு வந்து பாதி வெளிச்சம் பயங்கரமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் அப் டவுன், டில்ட் அப்பு டில்ட் டவுனுமே உங்களால் ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் உங்களால் இது பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் எங்கே உட்காடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கச்சிதமாக உங்களால் இந்த டிஸ்பிளே வந்து ஃபிட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மானிட்டர் நம்ம ஜெகன் மெட்டல் மார்ட்ல அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பையிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள். நீங்கள் பிளேஸ் பண்ணுற எல்லா ஆர்டருமே தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஜெகன் மெட்டல் மார்ட்லேருந்து ஃப்ரீயாக ஹோம் டெலிவரி செய்கிறோம்.